கோவை மாவட்டங்க பெருநாய்க்குமலை ஒன்றியம் ராவத்தகொள்ளனூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க நாங்க. அது வந்து கூடலூர் நகராட்சி இருக்கு இல்லைங்களா, கூடலூர் கவுண்டம்பாளையம் நகராட்சி சேர்ந்த அந்த ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஒரு 45 வருஷமா குடியிருக்கிறோம். எங்களுக்கு வந்து எந்த அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை, பட்டாவும் இல்லை. இதுக்காக வந்து ஒரு பல முறை வந்து மனு கலெக்டர் ஆபீஸ்ல கொடுத்ததுக்கு அப்புறமே எந்த நடவடிக்கையுமே இல்லை. பெண்களும் குழந்தைகளும் வந்து இந்த இரவு நேரங்கள்ல பகல் நேரங்கள்ல காலை கழிப்பிடத்தை இது பண்றது கூட அங்க வந்து வசதிகள் இல்லை. பின்னாடி இருக்கக்கூடிய யானை காட்டுக்கு தான் போக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவா இருக்கு இந்த நாகரிக காலத்துல. ஆகிய சம்பந்தமா வந்து மறுபடியும் ஒரு முறை இன்னைக்கு காலையில வந்து கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்துருக்கோம். அப்படி இல்லைன்னா இன்னொரு 10 நாள் 15 நாள்ல இந்த மனுவுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கலன்னா ரோட்ல இறங்கி போராடுறத தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை. ஏன்னா இந்த மழை நேரத்துல கண்டினியூஸா மழை பெஞ்சிட்டு இருக்குது. இந்த நேரத்துல அங்க இருக்கக்கூடிய மக்கள் வாழ்றதுக்கு இல்ல, படுக்கிறதுக்கே சிரமமா இருக்குது, போறதுக்கு இடம் இல்லை. இருக்கிற இடத்துல மேல பெஞ்சு மேல சேர்மேன்ல உட்காந்துட்டு படிக்கிற குழந்தைங்க தூங்குற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. இந்த நிலையை மாத்திரக்கு இந்த அரசாங்கம் உடனடியே நடவடிக்கை எடுக்கலைன்னா அடுத்த 15 நாட்களுக்குள்ள வந்து கட்டாயமா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மக்களுக்காக ரோட்ல இறங்கி போராட வேண்டிய சூழல் கட்டாயமா வந்து. நன்றி. அதிகாரிகிட்ட பல முறை மனு கொடுத்துருக்குதுங்க. கூடலூர் கவுண்டம்பாளையம் புது மணிகார் ஆபீஸ் இருக்குது. மணிகார் ஆபீஸ்ல நிறைய முறை மனு கொடுத்துருக்கோம். அந்த மனு எல்லாமே புறக்கணிக்கப்பட்டிருக்குது, கவனிக்கப்படுறது இல்லை. இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஓட்டு போடும்போது மட்டும்தான் எங்களுக்கு கண்ணு தெரியுது, மற்ற நேரங்கள் கண்ணு தெரியுது இல்ல. அங்க இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களே வந்து இதை வந்து அப்போஸ் பண்றாங்க அங்க இருக்கிறதுக்கு. ஏன்னா ஒண்ணும் இல்லை அவங்ககிட்ட. அவங்க ஏன் இங்க வச்சிருக்கணும், அவங்களுக்கு ஏன் பட்டா கொடுக்குறேன்னு உள்ளூர்காரங்களே அதுக்கு வந்து சப்போர்ட் பண்றதில்ல. அதான் சிரமம். பட்டா கேட்டு கொடுக்கல. பட்டா ஒரு முறை வந்துச்சு, வாங்க போகும்போது ஒருத்தர் 2 பேர் பட்டா வாங்கினாங்க, மற்ற எல்லாத்துக்கும் பட்டா மறுபடியும் கொடுக்கல. அங்க இருக்க பெரிய ஆட்கள் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி அதை தடுத்துட்டாங்க. மாவட்ட ஆட்சிக்கு மனு கொடுத்துருக்காங்க. அவங்கள பார்க்க சொல்லியிருக்காங்க, நார்த் தாலுகா ஆபீஸ்ல பார்க்க சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இந்த மனுவை வாங்கியிருக்காங்க, போட்டோ எடுத்திருக்காங்க. இதே முறை பல முறை நடந்திருக்குதுங்க. அதற்கான எந்த ரிசல்ட்டுமே இல்லை. பேசும்போது அவர் என்ன சொல்றாரு, பண்ணி கொடுக்குறாங்க சொல்றாங்க, ஆனா பண்றது இல்லைங்க. பண்ணி கொடுக்குறாங்க. தண்ணி 2 மணிக்கு விடுறாங்க, நைட்டு ஆன வருதுதான் 8 மணி 8 மணி ஆன இறங்கி இருக்கிற நாங்க அங்கதான் இருக்கிறோம். காங்கிரஸ் தலைவர் பி மணிக்காட்டு பக்கத்துல அரசாங்கங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. ஏன்னா பீமரசின்னு சொல்லுவாங்களே அதை கொடுத்துருக்காங்க. ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்றது இல்லை. ஆமா சார், கிட்டத்தட்ட ஒரு 30 வருடம் இருக்குது. 30 வருடத்துக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் என்ன பண்றாங்க. வேற ஏதாவது வீட்டு வச்சு அந்த மாதிரி கவர்மெண்ட் சார்ந்த பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு இருக்குது, எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாமே இருக்குது சார். ஆனா தண்ணி வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லதண்ணி பைப் போட்டு கொடுத்துருக்காங்க. 5 நாள் 6 நாளைக்கு கொடுப்பாரு. அது என்ன கொடுக்குறாரு சொல்லவே முடியாது. ஒவ்வொரு நாள் 4 மணிக்கு இல்ல அது என்ன செஞ்சிருக்குமாரு எங்க அப்பா பேர் கால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பார்த்து கூட கிடையாது. யாருமே சொன்ன மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கும் நினைக்கிற தப்பு இல்லை. எல்லாம் நல்லா இருக்கும். படிக்கணும் 6வது 7வது காட்டு வழியா வந்து எங்க வீட்டுக்குள்ள ஏறிக்கும் தண்ணி சுத்தி கட்டியிருக்கேன். மேல ஓடு போட்டு இருக்குதுங்க. மண்ணு வீடுதான். குழந்தைங்க தண்ணி படிக்கிறேன். ரொம்ப சிரமமாக நான் சொல்றேன். ஏதோ பைப் போட்டவங்க தண்ணி திருப்பி கொடுங்கண்ணா அப்படின்னா இதெல்லாம் கோயில் சார்ந்த இடம், நீங்க இங்க இருக்க காலி பண்ணி போங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட அப்பா 1994 இருந்து அங்க இருக்கிறாங்களாம். என்ன கோயில் அது அவங்க கனிமார் கோயில் சொல்லி வச்சிருக்காங்களா வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இங்க இருக்க காலி பண்ணுங்க நிக்கிறாங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்றது இல்லையே. நானும் முடிஞ்சாலும் எல்லாத்துக்கும் சொல்லி பார்த்தேன், எதுவும் கேட்கறது இல்லைங்க. சரி சார் சொன்னாங்க இவங்களோட இப்ப சேர்ந்து இருக்கிறேன். கமிஷன் தான் இருக்கிறேன். நான் கடை தொழிலாளி பெயிண்டிங் வேலைக்கு போற கடை தொழிலாளி போயிட்டு இருக்கிறேன். இவங்க கூட சேர்ந்து இருக்கிறீங்க. எங்களோட சேர்ந்து எங்க இருக்கிறீங்க இந்த ஆளு இருக்கு ஏதாச்சும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். இதை நான் நடந்துட்டு இருக்கேன். என்னோட ஆசையெல்லாம் இதுதான். என் குழந்தை கொஞ்சம் நல்லா இருக்கு. நான் தான் பட்டிக்காடாக இருந்துட்டேன். என் குழந்தை கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக